சிவகங்கை மாவட்ட திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமார் அவர்களின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினரின் துயரத்திற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவல் நிலைய மரணங்கள் தொடர்பாக அதிரடியான கருத்துக்களை தெரிவித்தார். ஒரு தாயின் மார்பில் வளர்ந்த இளம்பிறை போலிருக்கும் ஒரே மகனை இழந்த அந்த குடும்பத்தின் மனவேதனையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்று உருக்கமாக தெரிவித்தார். திருப்புவனம் காவல் நிலைய ஆய்வாளர் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது அஜித்குமார் குடும்பத்தினரின் முக்கிய குற்றச்சாட்டாக உள்ளது. ஒருவரது மரணம் காவல்துறை விசாரணையின் போது நிகழ்கிறது என்றால் அது காவல்துறையின் மிக மோசமான நடவடிக்கையை காட்டுகிறது. இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்தார். போலீஸ் விசாரணை மற்றும் காவல் நிலைய மரணங்கள் நிகழும் போது அதற்கு காரணமாக உயரதிகாரிகள் மீது நேரடியாக கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அஜித்குமார் மரண வழக்கை விரைந்து விசாரித்து 3 மாதங்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு சட்டத்தின் உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அஜித் குடும்பத்திற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் 1 லட்சம் இழப்பீடு வழங்கியுள்ளோம் என்றார். அரசு தரப்பிலிருந்து குறைந்தது 1 கோடி இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையையும் முன்வைத்தார். மேலும் நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் காவல் மரணங்கள், விசாரணை கைதிகள் மரணம் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் எழும் முதல் குரலாக இருப்பது தமிழக வாழ்வுரிமை கட்சிதான். முதல் சட்டமன்ற குரலாக என்னுடைய குரலாகத்தான் இருக்கும். அதே போல அஜித்குமாருக்கும் அவரை இழந்து வாழும் குடும்பத்தினருக்கும் உண்மையான ஆறுதல் என்றால் நீதி கிடைப்பதுதான். தவறு செய்தவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தி உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். வருகின்ற சட்டமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக இதற்கு நீதி கேட்டு எங்களது குரல் நிச்சயம் ஒலிக்கும் என்றார் அக்கட்சியின் தலைவர் தி. வேல்முருகன்.